ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லித்து பாப்பா சேனல். வெண்பூசணிக்காய் கூட்டு செய்யலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்பூசணிக்காயை தோல் எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கி அதை குக்கரில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 4-5 பூண்டு பல், ஒரு பொடியாக நறுக்கின தக்காளியும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி குக்கரை நல்லா மூடி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை ஓப்பன் பண்ணால் பூசணிக்காய் நல்லா வெந்திருக்கும். இப்போது நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் ஒரு பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம வேக வச்ச வெண்பூசணிக்காயையும் இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 5 நிமிடம் நல்லா இது கொதிக்க விடணும். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் வேக வச்ச பாசிப்பருப்பையும் இதில் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இது கூட ஒரு 1/2 முடி தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா அது கொஞ்சம் உப்பையும் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டியை அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இதை வதங்கினதும் நம்ம வெண்பூசணிக்காய் கூட்டில் இதை சேர்த்து விட்டுக்கணும். இப்போ இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்தா சுவையான வெண்பூசணிக்காய் கூட்டு ரெடி. இது ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.